கடைசி சொட்டு வரை ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க. பாத்திரம் கூட மிஞ்சாது. இட்லி தோசைக்கு மாங்காய் வச்சு இப்படி செஞ்சு பாருங்க. அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் அரைக்கப்பளவுக்கு அரைக்கப்பளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்த பிறகு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா 2 முறை அலசி தண்ணியை ஒட்ட வடிய விட்டு எடுத்துட்டு வந்துட்டு இதில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் மாங்காவை துருவி சேர்த்துக்கங்க. கூடவே 2 சிட்டிகை மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் திறந்துட்டு மேஷரால் லைட்டாக மசிச்சு விட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பாத்துக்கு தான் இருக்கணும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டும். இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு குட்டி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வரமிளகாய், ஒரு 5-6 பூண்டை இடித்து சேர்த்துக்கங்க. 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா செவந்ததும் தாளிப்பு எடுத்து ஊற்றி நல்லா கலந்துட்டு சுட சுட பரிமாறி பாருங்க. தோசை